சென்னையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவர்களின் ஒருவராக விளங்கும் காங்கிரஸ் ராகுல் காந்தியின் பிறந்த நாளினை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் வழங்கினார். கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் மற்றும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தியின் 54வது பிறந்த நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் ராகுல் காந்தி பூரண உடல் நலத்துடன் நீடூழி வாழ வேண்டி திருக்கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் தளபதி ரெஹமத்துல்லா, நகர காங்கிரஸ் தலைவர் லலித் ஆண்டனி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கலந்து கொண்டு சுமார் 500 ஏழை எளியவர்களுக்கு வேஷ்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் ஏகாம்பவாணன், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாஞ்சல் ஜேசு, நாராயணமூர்த்தி, ராஜகுமாரவேல், கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரகு, முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் துரைசாமி, டாக்டர் அமானுல்லா ஆகியோர்கள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். மேலும் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவில் ராகுல் பேரவை விஜயராஜ், மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி, மனித உரிமை மாவட்ட தலைவர் நாகராஜ், நகரமன்ற உறுப்பினர் விநாயகம், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், அர்னால்டு, முபாரக், மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் ஜாவித் கான், முன்னாள் நகர தலைவர் வின்சென்ட், நகர துணைத் தலைவர் இருதயம், மாவட்ட பொதுச் செயலாளர் அப்சல், ஓபிசி மாவட்ட தலைவர் ஆஜித் பாசா, மாவட்ட நிர்வாகிகள் மாரியப்பன், சதாம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த விழாவில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திர வர்மா, SC/ST பிரிவு ஆறுமுக சுப்பிரமணி, கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி, உமர் பாஷா, பர்கூர் யுவராஜ், வட்டார தலைவர்கள் சித்திக், நாராயணசாமி, நஞ்சுண்டன், சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் ஷபீக் அகமத், அஜிசுல்லா, செல்வம், கமல்கான், யாதவராஜ், மைக்கேல், வெங்கடாச்சலம், கமலக்கண்ணன், முனிராஜ், சொக்கலிங்கம், திம்மராயன், ஏழுமலை, துரைசாமி, சரவணன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர்.